நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும் நீங்கள் அப்படின்னா, சோம்பேறித்தனத்தை விரட்டணும் அப்படின்னா, பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை கடைபிடியுங்கள். அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உணவுகளை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதிகாலையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நீங்கள் உணவை பதுக்குறீங்கன்னு வச்சுங்க, உணவை மட்டும் பதுக்கவே கூடாது. அதாவது நீங்கள் பிறருக்கு கொடுக்காமல் சாப்பிடக்கூடாது. அப்போ பிறரும் உணவு கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை வச்சுக்கணும். இந்த வழக்கம் தான் நம்ம அதிகாலையில் எழும்புறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். யாராவது உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா, இப்போ என்னால் காலையில் எழுந்திருக்க முடியல, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை போக்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்க. நீங்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு வாங்கிட்டு வாங்க. அதுபோல் நீங்கள் ஏதாவது வெளியூர் வேலைக்கு போகிறீங்க, அப்போ அங்கே உள்ளவங்ககிட்ட உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு கொண்டு போகணும். இப்படி பகிர்ந்து கொள்ள எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த உணவை பகிர்ந்து கொள்வதில் ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கணும் உங்கள்கிட்ட. அந்த ஈடுபாடு வந்துச்சுனாலே நீங்கள் சோம்பேறித்தனங்கிறது போயிடும். யார் சோம்பேறியாக இருப்பாங்கன்னா, கஞ்சத்தனமாக கடைபிடிக்கிறவங்க, உணவை பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் கூச்சப்படுவாங்க, கொடுப்பதற்கே கூச்சப்படக்கூடாது. அப்போ சோம்பேறித்தனம் வந்துடும். கூச்சப்படாமல் பிறருக்கு கொடுக்க வேண்டும், பிறர் கொடுப்பதை கூச்சப்படாமல் வாங்கி சாப்பிட்ணும். அதே நேரத்தில் தெரிஞ்சவங்க கொடுத்தா வாங்கி சாப்பிடணும், தெரியாதவங்க கொடுத்தா சந்தேகத்திற்கு இடமா இருக்குன்னா அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிறருக்கு கொடுப்பதற்கு கூச்சப்படக்கூடாது, பிறரிடம் தெரிந்தவர்களிடம் வாங்கி சாப்பிடுவதற்கு கூச்சப்படக்கூடாது. இந்த வழக்கத்தை கடைபிடிச்சிட்டா உங்களுக்கு சோம்பேறித்தனமே வராது. ஒரு விழிப்புணர்வு, ஒரு பொறுப்புணர்ச்சி எல்லாமே வரும். ஏன்னா நீங்கள் ஏன் நம்ம காலையில் எழுந்திருக்க முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குன்னா, நமக்கு மரியாதை இல்லை இந்த உலகத்தில். அதனால கூட இருக்கலாம். அவநம்பிக்கை. இந்த உலகத்தில் காலையிலே முழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மரியாதை இல்லை, நம்மளை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற அது ஒரு காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளை எல்லோரும் மதிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம காலையில் எப்படா விடியும் எந்திக்கலாம், நம்ம ரொம்ப மரியாதையோடு வாழ்கிறோம் அப்படின்னா, நமக்கு எப்படா விடியும் காலையில் எழுந்திரிச்சு இந்த வாழ்க்கையை நம்ம தினசரி வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம், நமக்கு நிறைய மரியாதை கிடைக்கி ஜாலியாக இருக்கும் ஒரு மனசு. அப்போது அந்த மரியாதை எப்படி பெறுவது? மரியாதை நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு புகழ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். புகழ் பெற்று பெரிய விஐபிலாம் பார்த்தா அதிகாலையில் எழுந்துருவாங்க. அதிகாலையில் எழுந்ததுனால தான் அவங்க விஐபியாக இருக்காங்க. விஐபி அப்புறம் அப்போ அவங்களுக்கு புகழ் கிடைக்குது, நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி புகழ் கிடைக்குது. அந்த புகழே அவர்களை எழுப்பி விட்டுரும், ஒரு பயத்தை கொடுக்கும். அந்த புகழை பாதுகாக்கணும், தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மரியாதையை எப்படி முதல்ல ஆரம்பத்தில் சம்பாதிக்கிறது அப்படின்னா, நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். உணவை பிறருக்கு கொடுப்பதில் ஆர்வமாக இருங்க. அது மாதிரி பிறர் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ணும். இதுதான் இயற்கையானது. ஒரு வள்ளல் மாதிரி நீங்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வள்ளல் போல் அன்னதானம்லாம் செய்யணும், டெய்லி 1000 பேத்துக்கு அன்னதானம்லாம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை பேர்த்த டெய்லி சந்திக்கிறீங்க? ஒரு நண்பரை பார்ப்பீங்க, யாரையாவது பார்ப்பீங்க, உங்கள் வீட்டுக்கு வருவீங்க, வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, வேலைக்கு போவீங்க, அங்கே உங்கள் உடன் பணியாற்றுகிறவர்கள் 4-5 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்கள் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு வந்துடுறீங்க. அப்போ அங்கே பார்க்குற மனிதர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, அவங்கள்ட்ட எந்த வித உணவு பரிமாற்றமும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது. நீங்கள் உங்கள் உணவை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே பாசம் வரும். அந்த பாசம்தான் மரியாதை, ஒரு நன்றி உணர்ச்சி. அப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களோட நீங்கள் உணவை கொடுக்குற வழக்கம் உங்களுக்கு வந்துச்சுனாலே, அப்போ அவங்களுக்கெல்லாம் அதை நீங்கள் கொடுக்குற உணவை வாங்கி சாப்பிடுகிற அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு நன்றி உணர்ச்சி ஏற்படும், ஒரு பாசம் ஏற்படும். அந்த பாசம்தான் மரியாதை. அந்த மரியாதையை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா நிறைய, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது உணவு வாங்கிட்டு வாங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் அதுபோல் வெளியே போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது உணவு வாங்கிட்டு வாங்க. அதுபோல் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அங்கேயும் நீங்கள் ஏதாவது உணவு வாங்கிட்டு போங்க. அப்படி போகும்போது இந்த பகிர்ந்து கொள்கிற வழக்கம் இருக்குல்ல, உணவை பகிர்ந்து கொள்கிற வழக்கம் உங்கள் மீது ஒரு பாசம் காட்டுவதற்கு வழிவகுக்கும். ஒரு அன்பு, பாசம், நன்றி உணர்ச்சி, மரியாதை, அதற்கு வழி. உங்களுக்கும் மற்றவங்க மேலே வழி. நீங்கள் உங்களுக்கு யார் உணவு கொடுத்தாங்களோ அவங்க மேலே உங்களுக்கு ஒரு பாசம் வரும், ஒரு நன்றி உணர்ச்சி, ஒரு மரியாதை வரும். இதுதான் நீங்கள் அதிகாலையில் எழும்புவதற்கு ஆர்வத்தை தரும். நீங்கள் உணவை கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் கூச்சப்பட்டீங்கன்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. நீங்கள் பிறர் நம்மளை மதிக்கணுங்கிறக்கா நீங்கள் ஒன்றும் சாகசம்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு சராசரி மனிதராக வாழ்ந்தாலே போதுமானது. ஒரு சராசரி மனிதராக
உணவுகளை பிறருக்கு பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை மட்டும் கடைபிடித்தால் போதும். அதை வந்து தெளிவாக கடைபிடிங்க. கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மரியாதை என்பது ஒரு இயற்கை, எல்லாருக்கும் சாதாரணமாக அந்த மரியாதையே போதுமானது. அந்த மரியாதையே உங்களுக்கு வந்து ஒரு அதிகாலையில் எழும்புவதற்கு போதுமானது. பிறருக்கு உணவுகளை பகிர்ந்து கொடுப்பதில் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிலர் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயமாகவே நினைக்க மாட்டாங்க. அதில் இவ்வளோ ஒரு ரகசியம் இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க கோயிலுக்கு போவாங்க, அது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இதை பண்ண மாட்டாங்க. இதை பண்ணுறதுக்கு கூச்சப்படுவாங்க. பிறருக்கு கொடுப்பதற்கும் கூச்சப்படுவாங்க, பிறரிடம் வந்து வாங்குவதற்கும் கூச்சப்படுவாங்க. அதனால் அந்த நடைமுறையில் ஒரு ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்களா. ஆனால் சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு மரியாதை என்பது இருக்காது. சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்படுவாங்க. அதிகாலையில் எழும்புறதுக்கு நீங்கள் பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை ஒரு முழுமையாக கடைபிடிங்க. எங்கே போனாலும் நீங்கள் வந்து பிறருக்கு உணவை வாங்கி கொடுப்பதிலும் ஒரு கவனத்தை செலுத்துங்கள். அதில் ஒரு கவனம் இருக்கணும். அது ஒரு வேலை, அது ஒரு வேலையாக நம்ம பார்க்கணும். நம்ம தொழிலை பார்க்குற மாதிரி அதுவும் ஒரு வேலை. அதன் மூலம் உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சமாதானம் ஏற்படும். உணவை பகிர்ந்து கொள்வதால் தான் இந்த உலகில் சமாதானம் ஏற்படும். இன்றைக்கி உலகம் அமைதியாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? பிற உயிரினங்களை போல் நம்ம சண்டை சச்சரவு போடல. ஒரு சிங்கத்தை பாருங்கள், சண்டை போட்டு கிடக்கும். பக்கத்தில் இருக்கிற ஒரு நாய்களை பாருங்கள் எப்படி குலைச்சிட்டு கிடக்குது பாருங்கள். நாய்கள் பார்த்தா பக்கத்து தெரு நாயோட சண்டை போடும். பக்கத்து தெருவில் உள்ள நாய் சண்டை போட்டே கிடக்கும். பிற உயிரினங்கள் பாருங்கள், சண்டைங்கிறது இயற்கை. ஆனால் நாம் வந்து இன்றைக்கி சமாதானமாக இருக்கும். ஒரு பக்கத்து தெருவுக்காரங்களை பார்த்தாலும் சரி, பக்கத்து ஊருக்காரங்களை பார்த்தாலும் சரி, பக்கத்து நாட்டுக்காரங்களை பார்த்தாலும் ஆர்வமாக பார்ப்போம். பக்கத்து தெருவுலேருந்து யாராவது நம்ம தெருவுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆர்வமாக பார்ப்போம். என்ன சார் வேணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்போம். அதுவே பக்கத்து நாட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம். இதுவே வந்து ஒரு நாய்கிட்ட போய் பாருங்கள், பக்கத்து தெருவுலேருந்து ஒரு நாய் வந்துச்சுன்னா அதுக்கு சண்டை போடும். அதுவே ஒரு சிங்கத்தை பாருங்கள், பக்கத்து காட்டிலேருந்து ஒரு சிங்கம் அந்த காட்டுக்கு வந்துச்சுன்னா சண்டை போடும். அவனால் மனிதர்கள் சமாதானமாக. அப்போ மனிதர்களின் சமாதானத்துக்கு என்ன காரணம்? மனிதர்களின் சமாதானத்துக்கு இந்த உணவை பகிர்ந்து கொள்வது தான் காரணம். இன்றைக்கி நம்ம சமாதானமாக இருக்கிறோம், புரிஞ்சுக்கிட்டு ஒரு அமைதியாக வாழ்கிறோம். மனிதர்களுடைய வெற்றிக்கே இந்த பகிர்ந்து உண்பது தான் காரணம். அப்போ ஒரு மனிதர்களின் ஒட்டுமொத்த மனிதர்களின் வெற்றிக்கு, இன்றைக்கி ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு, சமாதானம் நிறைந்த வாழ்க்கைக்கு இந்த பகிர்ந்து உண்பது தான் காரணம். உணவுகளை பகிர்ந்து கொள்வது, உதவிகளை பகிர்ந்து கொள்வது, அறிவை பகிர்ந்து கொள்வது, அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, இந்த அடிப்படையில் உணவை பகிர்ந்து கொள்வது, இதுதான் மனித வாழ்க்கையில் நிகழ்கிற சமாதானம், அமைதிக்கு காரணமாக இருக்கிறது. அப்படின்னா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கே இது அமைதியின் சமாதானத்தை தருது. அப்படின்னா ஒரு முன்னேற்றத்தை தருகிறது, பாதுகாப்பை தருகிறது. அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து தனி மனித வாழ்க்கைக்கும் அதான், ஒரு தனி மனிதனின் முன்னேற்றத்துக்கும் அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் எது காரணமாக இருக்க முடியும்னா உணவை பகிர்ந்து கொள்வது தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை. அதனால் பெரிய பெரிய சாகசம், ஊர் மரியாதை, பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் ஆனால் தான் நம்மளை எல்லோரும் மதிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஒரு வேலையாக நினச்சிக்கணும். அது ஒரு வேலை, குளிக்கிற மாதிரி அது ஒரு வேலை. அந்த வேலையை கரெக்டாக செய்யுங்க. பிறர் மனம் கோணாதபடி உணவுகளை தாராளமாக கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக, அவங்க பார்ப்பாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்பாங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கு உணவு கொடுக்கும்போது அளந்து கொடுக்குறோமா, குறைவாக கொடுக்குறோமா, நிறைவாக கொடுக்குறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி முகம் கோணாமல், அப்போ நல்ல ஒரு எண்ணத்தோடு கொடுத்தா தான் அவங்க அடுத்த முறை வாங்குவாங்க. அந்த மாதிரி அதில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதை கற்றுக்க நம்ம அதில் வந்து நிபுணத்துவத்தை பெறுவோம். பிறருக்கு உணவை கொடுப்பதில் நமக்கு அறிவு அதிகமாக இருக்கும். அது மாதிரி பிறரிடமிருந்து வாங்குவதிலும் நமக்கு ஒரு அறிவு இருக்கும். இதன் மூலம் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு தனி மனித வாழ்க்கை என்பது ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடாக முன்னேற்றத்தை அடையும். ஆக ஒரு மனிதராக வாழ்வதற்கு நம்ம இந்த பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம்தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்போ ஒரு அதிகாலையில் எழுந்திருப்பது வேலை, ஒரு மனிதராக வாழ்வதற்கு இந்த நாமெல்லாம் மனிதராக ஆனதுக்கே, மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம், உதவிகளை பகிர்ந்து கொள்வது, அந்த ஒற்றுமை, சமாதானம், இதுதான் வந்து மனித வாழ்க்கைக்கு, இதுக்கு பகிர்ந்து உண்பது தான் காரணமாக இருக்கிறது. அப்போ நம்ம வந்து ஒரு அதிகாலையில் எழும்பணும், ஒரு மனிதராக போட்டி போட்டு வாழணும். அப்படின்னா இந்த பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை நீங்கள் கடைபிடித்து கொண்டே வர வேண்டும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு மனிதராக ஒரு ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் வாழ முடியும். அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். சோம்பேறித்தனங்கிறது வராது. அது ஒரு அவநம்பிக்கையின் வெளிப்பாடு தான் சோம்பேறித்தனம். சோம்பேறியாக ஒருத்தர் தன்னை உணர்கிறால் ஒரு அவநம்பிக்கையை அவர் உணர்கிறார். அதுதான் காரணமாக இருக்குது. அவநம்பிக்கையை அவர் உணர்வதில் தான் அவர் சோம்பேறியாக இருக்கிறார். நீங்கள் மனிதராக வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஆர்வம் தேவை, ஊக்கம் தேவை, உற்சாகம் தேவை. மனிதராக வாழ்வதற்கு ஒரு உற்சாகம் தேவை, ஒரு ஆர்வம் தேவை.
அதுக்கு பகிர்ந்து உண்பது மிக முக்கியம். ஏன்னா மனிதர்கள்னாலே என்னென்னா அவங்க பகிர்ந்துப்பாங்க, உதவிகளை பகிர்ந்துப்பாங்க, உணவுகளை பகிர்ந்துப்பாங்க, அறிவை பகிர்ந்து கொள்வார்கள், அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். பிற உயிரினங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பிற உயிரினங்கள் பேசுவதில்லை, அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில்லை, உதவி செய்வதில்லை. பிற உயிரினங்கள் அந்த மாதிரி உணவுகளை பிறருக்கு பகிர்ந்து உண்பதில்லை பிற உயிரினங்கள். அப்போ மனித வாழ்க்கையோட வெற்றியே அந்த உணவுகளை பகிர்ந்து கொள்வது தான். அதனால் அடிப்படையில் மனித வாழ்க்கையின் ஒரு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, மனித வாழ்க்கை ஒரு சிறப்பான மனித வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா உணவுகளை பகிர்ந்து கொள்வது. அதுதான்.